Hi friends, welcome to Tasty Mummy. இன்னைக்கு Tasty Mummyல நாம செய்ய போற டிஷ் prawn fry. Prawn fry ஒரு நல்ல சைட் டிஷ் மாத்திரம் இல்ல, அது ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கூட. ஈவினிங்ல கிட்ஸ் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே இப்படி prawn fry செஞ்சு டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணி பாருங்க. ப்ரானே வேண்டான்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட திரும்ப கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. இப்போ இந்த டிஷ் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு இந்த வாட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ப்ரானை ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டா நமக்கு அந்த ப்ரான்லேருந்து வர ஸ்மெல் இல்லாமல் ஃப்ரையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். க்ளீன் பண்ண ப்ரான்ஸ் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். 1 kg ப்ரானை இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 சிட்டிகை பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணீர். ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்க கடலை மாவை போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர், ரெட் சில்லி பவுடர், ஃபிஷ் ஃப்ரை மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், சால்ட், பெப்பர் பவுடர், 1 சிட்டிகை பெருங்காயம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த மசாலாவில் நம்ம வாஷ் பண்ண ப்ரான்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரானை இது மாதிரி மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே மேரினேட் பண்ணிவிடுங்க. மேரினேட் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ரானை ஃப்ரை பண்ணலாம். ஒரு பேன் நல்லா ஹீட் ஆன உடனே தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். ஃப்ரைனால கொஞ்சம் ஆயில் நிறைய எடுத்துக்கோங்க. எந்த ஃப்ரை பண்ணாலும் ஆயில் நல்ல ஹீட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃப்ரை நல்லா வரும், எண்ணெய் கொத்துக்காமல் வரும். அதனால் ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். இப்போது மசாலாவில் மிக்ஸ் பண்ண அந்த ப்ரானை இதில் போட்டுக்கோங்க. இப்போ கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மினிட் கழிச்சு இது மாதிரி ப்ரானை லைட்டாக டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி ப்ரான் வந்து ஒரு 1/2 மினிட் கழித்து டர்ன் பண்ணால் தான் உடையாமல் இருக்கும். நல்ல மசாலா போட்டானதும் கீழே உதிராமல் இருக்கும். ப்ரான் ஒரு 2 மினிட்ஸில் நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா டார்க் ப்ரௌன் வந்துடுச்சு. இதுதான் ஸ்டேஜு. அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு ப்ரான் எடுத்துருங்க. டேஸ்டியான ப்ரான் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாகவும் வந்திருக்கு. இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் டேஸ்டி மம்மியில் ஒரு நல்ல டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.